கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏழு இணையற்ற நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கக்கூடிய அவருடைய வார்த்தையை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 135ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தின் மூலம் தேவன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கூட தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும் பொழுதும் நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். இது ஏன் நடக்கிறது என்று நாம் சில காரியங்களை எண்ணும் பொழுது எல்லா காரியங்களுக்கும் பின்னாலே தேவனுக்கு ஒரு சித்தம், ஒரு திட்டம் உண்டு என்பதை யாருமே மறுக்கவே முடியாது. இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்களில் நன்மையான காரியங்களை தேவன் அவருடைய பரிபூரண சித்தத்தின்படி செய்கிறார். சில காரியங்களை மனிதர்களுடைய கட்டாயத்தின் நிமித்தம் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் சில காரியத்தை இந்த பூமியில் நிகழ்த்தும்படி தேவன் சித்தம் கொள்ளுகிறார். வாசித்து கேட்ட வசனத்தில் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் பூமியிலையும் வானத்திலையும் எல்லாம் செய்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். அருமையானவர்களே, அநேகருக்கு என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் எது என்பது தெரியாமல் இருக்கிறது. 115ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அப்போ நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்று நாம் இந்த வசனத்தில் காண முடிகிறது. அருமையானவர்களே, தேவனுக்கு சித்தம் இல்லாமல் தேவனுடைய பரிபூரண சித்தத்தின்படியும் அனுமதிக்கப்பட்ட சித்தத்தின்படியும் இந்த உலகத்தின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பரிபூரண சித்தம் என்று சொன்னால் அது தேவன் பூரணமாக விரும்பி இந்த உலகத்தில் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நன்மையாக விரும்பி இந்த சில காரியத்தை செய்கிறதும் பரிபூரண சித்தம். அதே நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட சித்தம் என்று சொன்னால் அது என்ன என்றால், மனிதன் தேவனுக்கு சித்தமில்லாததையும் பூமியில் நடப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் தேவனிடத்தில் ரொம்ப கட்டாயமாக எனக்கு இது வேண்டும் என்று கேட்கும்போது தேவன் சில காரியத்தை அனுமதிக்கிறாரு. அதனுடைய விளைவுகளையும் அந்த மனுஷன் அனுபவிக்கவும் செய்வான். பிலேயாமனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்திங்கன்னா, தேவன் பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பது தேவனுக்கு சித்தமில்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், முதலாவது அந்த சித்தத்தை கேட்கிறான். ஆண்டவரே, என்னை அழைக்க அனுப்பியிருக்கிற இந்த பாலாக் ராஜாவுடைய ஆட்களோடு நான் போகலாமா என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனை, நீ போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிப்பது எனக்கு சித்தம் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் தடை செய்கிறார். உடனே அவன் போய் தன்னை அழைக்க வந்தவரிடத்தை பார்த்து சொல்லுகிறார், தேவன் என்னை அனுமதிக்கவில்லை, நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னால் அவங்களும் போய் விடுகிறார்கள். 2ஆம் விசை இன்னும் அவனை அதிகமாய் கனப்படுத்தும் விதத்தில் ராஜா ஆட்களை அனுப்பின போது மறுபடியும் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் ஒரு விசை சொல்லிவிட்டால் அதை திரும்ப அவர் திருத்துகிறவர் அல்ல.
அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா நம்ம அதில் உறுதியாக இருக்க வேண்டும். திரும்ப போய் மறுபடியும் அதை போய் ஆண்டவரே மறுபடியும் ஒரு விஷயம் கூட நீர் அதை விரும்புகிறீரா என்று கேட்டால் தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு அவருடைய பரிபூரண சித்தத்தில் அது இல்லாவிட்டாலும் அவர் என்ன செய்கிறார் என்றால் அதை அனுமதிக்கிறார். அந்த அனுமதி என்பது தேவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நிறைவாக வந்ததல்ல, அவனுடைய விளைவுகளும் அதற்கு பின்னாலே உண்டாகும். பிலேயாம் என்ன செய்கிறான், 2வது முறை தேவனிடத்தில் போய் கேட்ட உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய பரிபூரண சித்தத்திலிருந்து பதில் சொல்லாமல் அனுமதிக்கப்பட்ட சித்தத்திலிருந்து அவர் பதில் சொல்லுகிறார். நீ போ என்று ஆண்டவர் அவனை அனுப்பி விடுகிறார். போ என்று அனுப்பிவிட்ட பிறகு அவன் கழுதையிலே பயணித்து கொண்டிருக்கும்போது தூதனை அனுப்புகிறார் தேவன். தூதன் பட்டயத்தை பிடித்து கொண்டு அந்த போகிற வழியிலே அவன் குறுக்க நின்று அவனுக்கு எதிராக போர் செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் தான் 2வது போச்சன்னார், ஆனால் அங்கே தூதனை கொண்டு தடையும் செய்கிறார். இதுதான் அனுமதிக்கப்பட்ட சித்தம். நம்ம எல்லாரும் எப்பொழுதும் தேவனிடத்தில் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை விரும்புகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று நம்ம ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை அருமையாக மகிழ்ச்சியாக நிறைவாக நடத்துகிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இதை நம்ம ஆழமாக நம்பி என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி, அதுவும் அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி நம்மளை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்வது தான் உண்மையான ஒரு வாழ்க்கை. பலரும் கடவுளுடைய சித்தம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய அனுமதிக்கப்பட்ட அல்லது தங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். அதன் மூலமாக அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறதாக நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை. யாத்ரா புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் மேல் அவர் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பாரோ அவன் மேல் அவர் கிருபையாக இருப்பார். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அந்த தேவனுடைய சித்தம் எப்படி வெளிப்படுகிறது? சிலரை உயர்த்தி தேவன் வச்சிருக்கிறாரு, சிலரை தெய்வம் கொஞ்சம் தாழ்த்தி வச்சிருக்கிறதாக நம்ம பார்க்க முடியும். சிலர் உலகத்தில் ரொம்ப உயர்ந்த பெயர் புகழோடு இருக்கிறார்கள், சிலர் ரொம்ப குறைவான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அநேக நேரங்களில் இதை பார்க்கும்போது நமக்கு தோன்றும், ஆண்டவர் பாரபட்சம் செய்கிறாரா? ஒருவனை உயர்த்தி வச்சு ஒருவனை தாழ்த்துகிறார், இது ஆண்டவர் செய்கிற காரியம் சரிதானா என்கிற கேள்வி எல்லாருக்கும் உண்டாகும். நீங்கள் கூட அப்படி கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே என் கூட தான் படித்தான், என் கூட தான் நான் வசிக்கிற தேசத்தில் தான் அவனும் வசிக்கிறான், நாங்கள் ஒன்றாகத்தான் சிறு பிள்ளையிலேருந்து வளர்ந்து வந்தோம், அவன் மாத்திரம் உயர்வான இடத்துக்கு போய்விட்டான், நான் இன்றைக்கு இந்த தாழ்வான இடத்தில் இருக்கிறேன் என்கிற அந்த எண்ணம் சில நேரம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கடவுளின் மேலே ஒரு கோபத்தை உண்டாக்குகிறது போல எழும்பலாம். நீங்கள் கேட்குற காரியம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் அப்படி யோசிக்கிறார்கள். சிலருடைய உயர்வுக்கு, சிலர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு போவதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய வழியில் நடந்து அந்த உயர்வை பெறுகிற மக்கள் சிலர் இருக்கிறார்கள். சில மனிதர்கள் குறுக்கு வழியில், தவறான வழியில் மற்றவர்களை ஏமாற்றி உயர்ந்த இடத்துக்கு போக ஆசைப்பட்டு அப்படி போகிறவர்களும் உண்டு. ஆனால் சிலர் எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க, எந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கான முன்னெடுப்புகளையும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்து கொண்டு தாழ்வான ஸ்தலத்தில் இருக்கிறவர்களும் உண்டு. இன்னும் சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நீதியும் நேர்மையும் நியாயமாக வாழ வேண்டும் என்பதற்காக உயர்வை விட உண்மையும் உத்தமமும் தான் எனக்கு பெரியது என்று சொல்லி எண்ணுகிறது நிமித்தம் சிலர் குறைபட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். இப்போ இதில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், யாருக்கு தேவன் அதிகமாய் கொடுக்கிறாரோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார். கொஞ்சமாக யாருக்கு கொடுத்துருக்கிறாரோ அவங்கள்ட்ட கொஞ்சமாக கணக்கு கேட்பார். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உயர்வான ஒரு இடத்துல இருக்கிற மனுஷனை குறித்து நமக்கு பொறாமை வராமல் நமக்கு இருக்கிறதுல நம்ம நிறைவாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால்
இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்தால் மாத்திரம்தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். என்ன, அதிகமாக கொடுத்தவங்கிட்ட அதிகமாக கேட்பார். நிறைய ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பணத்தை கொடுத்து உயர்த்தி வச்சுருந்தார்னா அவர் கொடுத்த ஒவ்வொரு பணத்துக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். இதை நீ எப்படி செலவழித்தாய்? அநியாயமாய் செலவழித்தால் அதற்குரிய தண்டனை அவன் மேல் வரும். தீமைக்காக அந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்தால் அதற்கான தண்டனை அவன் மேல் வரும். அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருந்தால் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருந்த அந்த நாட்களுக்கு அவன் என்ன செய்தான், பிரயோஜனமாக வாழ்ந்தானா என்று ஆண்டவர் அவனிடத்தில் கேட்பார். வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது தாலந்துகளை குறித்த காரியத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம 25ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அங்கே ஒருத்தனுக்கு கொடுக்குற தாலந்து 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. அதே கொடுத்த தெய்வம் திரும்ப கணக்கு கேட்டார். 5 தாலந்து கொடுத்தவன் வாங்கினவன் இன்னும் 5ஐ சம்பாதித்தான். 2 தாலந்து கொடுத்தவன் இன்னும் 2ஐ சம்பாதித்தான். தேவனால் புகழ்ச்சியும் பெற்றான். ஆனால் 1ஐ கொடுத்தவன், 1ஐ வாங்கினவன் அதை மண்ணிலே புதைத்து போட்டான். தேவனுடைய தண்டனையும் சிட்சையும் அவன் அனுபவித்தான். அப்படியானால் அதிகம் கொடுத்தால் அதிகமாய் கணக்கு கொடுக்கணும், கொஞ்சம் கொடுத்தால் கொஞ்சமாய் கணக்கு கொடுக்கணும். எது நமக்கு உகந்தது என்பது நம்ம தான் தீர்மானிக்கணும். ஆண்டவரே, நிறைய கொடுத்து எனக்கு சரியாக திரும்ப கணக்கு கொடுக்க முடியாமல் நான் தண்டிக்கப்படுவதை விட என் கையில் என்னுடைய விரலுக்கேற்ற வீக்கமாக எனக்கு போதும், கொஞ்சம் போதும் ஆண்டவரே, அதில் உண்மையாக நான் இருந்து வாழ்ந்து உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தேவன் உங்களை குறைவாக தான் நடத்துவார். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேலே கிருபையாயிருப்பேன் அப்படிங்கிறாரு. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். இதுதான் அந்த ஏற்றக்குறைச்சலுக்கான ஒரு வேறுபாடு என்பதை இந்த நாட்களில் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். தானியேலின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. அவர் என்ன வேணாலும் செய்வார். அவருடைய சித்தத்தை நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது என்றால் கேள்வி கேட்க முடியாது. காரணம், அவருக்கு ஜீவன் மேலேயும் அதிகாரம் உண்டு, மரணத்தின் மேலேயும் அதிகாரம் உண்டு. அவருக்கு ஆக்கவும் அதிகாரம் உண்டு, அழிக்கவும் அதிகாரம் உண்டு. இதை நாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கவே முடியாது. காரணம், அவர்தான் இந்த பூமியிலே யார் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறவர் தேவனாக இருக்கிறார். நமக்கு அதிக நாட்களை கர்த்தர் கொடுத்தாலும் சரிதான், கொஞ்ச காலத்தை கர்த்தர் கொடுத்தாலும் சரிதான். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கொடுக்கப்பட்ட காலத்தில் தெய்வத்திற்கு பயந்து அந்த காலத்தில் உண்மையும் உத்தமமாக வாழ வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய கடமை. இந்த 2வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பலவிதமான நெருக்கத்திலையும் கஷ்டத்திலையும் கடந்து போகிற உங்களுக்குள்ள பலவிதமான கேள்வி இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்குது, நான் ஏன் உயர்வை காண முடியலை என்றால், கர்த்தர் யாரை உயர்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவங்களைத்தான் உயர்த்துவார். யாரை தாழ்த்தணும்னு நினைக்கிறாரோ அவங்கள தேவன் தாழ்த்துவார் என்கிற சத்தியத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை சேவிக்கணும். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பெலயாமுக்கு செவி கொடுக்க தேவன் சித்தமில்லாமல் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அருமையானவர்களே, பெலயாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு அவன் வேண்டுதல் செய்தான். ஆனால் அவனுடைய சாபமான வார்த்தைகளெல்லாம்
ஆசீர்வாதமான வார்த்தைகளாக புறப்பட்டு வந்தது. அதற்கு காரணம் என்ன? கடவுளுடைய சித்தம் தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனை உத்தமமாய் சேவித்து அவரை பின்பற்றினால், உங்களை யார் சபிக்கணும்னு நினச்சி உங்களுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணினாலோ, உபவாசம் இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு தீமை செய்யணும்னு சொல்லி திட்டம் போட்டு ஏதாவது செய்தாலோ, அது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது. தெய்வத்தினுடைய சித்தம் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகம புத்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், குடித்து வெறித்து தன்னுடைய இஷ்டமான வழியில் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டு தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறவனாக அவன் இருந்து தன்னுடைய வழிகளெல்லாம் துன்மார்க்கமாக நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை சில நேரம் மன்னிக்கிறதுக்கு கூட சித்தமாக இருக்க மாட்டார். தேவனை அறிஞ்சு பின்மாற்றம் அடைஞ்சு அவன் தேவனை விட்டு அந்நியப்பட்டு ஆண்டவருக்கு விரோதமாக சில மனுஷர்கள் செயல்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம், வாய்ப்புகள், தருணங்கள் இதையெல்லாம் அவன் அல்லல் தட்டி அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான அநேக காரியங்களை கர்த்தர் செய்தும் திரும்பவும் தன்னுடைய பிடரியை திருப்பி கொண்டவனாக ஒருவன் தொடர்ந்து தன்னுடைய துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக கேள்வி எழுப்புகிறான் என்றால், அவனை மன்னிக்க கூட சில நேரம் ஆண்டவர் சித்தமாக இருக்க மாட்டார். அவர் மன்னிக்கிறதில் தயவு பெருத்தவர் தான். அவர் நீடிய சாந்தமுள்ளவர் தான். கடைசி வரையிலும் ஒரு மனுஷனுக்காக அவர் போராடுகிறவர் தான். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தை வீணாக்கி அந்த வாய்ப்புகளை நம்ம நழுவ விட்டால் திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பைபிளில் நான் 2 பேரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஏசாவை பற்றி நம்ம படிக்கிறோம். ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட பிறகு கண்ணீர் விட்டு கதறி அழுதும் மனம் திரும்புதலை காணாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, அதை இழந்துட்டான். உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற வாய்ப்பை நீங்கள் இழந்ததுக்கப்புறம் திரும்ப அழுததுனால பிரயோஜனமே இல்லை. கிடைத்த தருணத்தையும் கிடைத்த வாய்ப்புகளையும் ஒரு நாளும் தவற விடாமல் கர்த்தர் எப்பொழுது உங்களுக்கு சில காரியத்தை செய்யணும்னு சில திட்டம் கொண்டு சில காரியத்தை கொண்டு வரும்போது நீங்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருந்து அதை பெற்றுக்கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக பலிக்கும். 2வது, நான் ஒரு ஆளை சொல்ல விரும்புகிறேன், சவுலை பற்றி. சவுலும் அப்படித்தான். அவனுக்கு ஆண்டவர் ராஜஸ்தானத்தை கொடுத்தார். அவனுடைய கோத்திரம் எல்லா கோத்திரங்களிலும் மிகவும் சிறியதும், அந்த கோத்திரத்தில் அவனும் மிகவும் சிறியவனாக இருந்தான். ஆனால் அந்த சவுலுக்கு ராஜா என்கிற முதல் இஸ்ரவேலின் ராஜா என்கிற உன்னத பதவியை தேவன் கொடுத்தார். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான காரியங்களில் அவன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போனதின் நிமித்தமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவன் தவற விட்டது நிமித்தம் திரும்ப அவனுக்கு ராஜஸ்தானம் கிடைக்கவில்லை. அவன் ஸ்தானத்தில் தாவீதை தேவன் ஏற்படுத்தினார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களை தேவன் உயர்த்த சித்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய சித்தமாக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவன் உங்களை எத்தனையோ முறை கண்டித்தும் எச்சரித்தும் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் மறுபடியும் நீங்கள் உங்கள் பாவத்தை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி உங்களுடைய பாவத்தை நீங்கள் மறைமுகமாக செய்து பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டிக் கொண்டே வாழ்வீர்கள் என்றால் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த தெய்வ சித்தம் வேறொருடைய வாழ்க்கையிலே கடந்து போகும். எனவே இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கலாம், குடித்து வெறித்து வாழலாம், அல்லது வேறு ஏதாகிலும் அருவருப்பான அசுத்த பாவத்தில் நீங்கள் ரகசியமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த பாவ வழிகளை விட்டு இன்றைக்கு மனம் திரும்பி தேவன் பக்கம் வந்து பாருங்கள்.
கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசனம் 48:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான் என்று. கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்னு விரும்புகிற மனுஷன் அவன் போகிற எங்கிலும், போகிற இடம் எங்கிலும் தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான், விலகவே மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமி முழுவதும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வச்சிருக்கிறார். தானியேல் 4:17 இப்படி சொல்லுகிறது, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, உலகத்தில் உள்ள மனுஷனுடைய ராஜ்யத்தில் கூட கர்த்தர் வந்து ஆளுகை செய்வார். செய்து யாரை அதிகாரத்தில் வைக்கணும், யாரை ராஜஸ்தானத்தில் உட்கார வைக்கணும் என்றெல்லாம் தீர்மானிக்கிறவர் தேவனே. ஆனால் இன்றைக்கி தேசத்தை ஆளுகிறவங்க இதை உணர்றது கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க நம்ம பலத்தை பயன்படுத்தி, நம்ம பணத்தை பயன்படுத்தி, நம்முடைய திறமையை பயன்படுத்தி, அல்லது குறுக்கு வழியில் நம்ம எப்படியாகிலும் பெரிய ஆள் ஆயிடலான்னு சொல்லி தவறான முறையில் ஆட்சியை பிடித்து அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு கடவுளுக்கு சவால் விடக்கூடிய அதிகாரிகள் இன்றைக்கி ஆளுகை செய்கிறவர்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை எச்சரிக்கை. மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவன் உன்னதமானவர் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை ஆளும்படியான அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்றால், அந்த மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகார காலங்களில் நீதியும் நேர்மையுமாக நடந்து உத்தமமாக அவன் ஜனங்களை ஆளுகை செய்யாவிட்டால் கர்த்தர் அவனை பார்த்து கொண்டே இருப்பார். அவன் செய்கிறதையெல்லாம் கண்டு கொண்டே இருப்பார். அவன் கையில் இரத்தம் புரண்டு நீதியை புரட்டி அநியாயமாக ஆளுகை செய்வான் என்றால், ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவனுடைய ஆளுகைக்கான ஸ்தானத்தை தேவன் பறித்து கொண்டு அவன் ஸ்தானத்தில் வேறொரு மனுஷனை கொண்டு வருவார். வேறொரு மனுஷனை கொண்டு வருவோம் போது கூட அவனை நம்பித்தான் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இவனாகிலும் இதை செய்வானா பார்க்கலாம் என்று அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அவனும் அதே மாதிரி செய்யாமல் போனால், உத்தமமாய் ஜனங்களை நடத்தாமல் போனால், அவனிடத்திலிருந்து பறித்து இன்னொருவனுடைய கையிலும் தேவன் கொடுக்கிறார். எனவே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆமீன், எங்களுக்கு மேலே ஒருவர் இருந்து எங்களை ஆளுகை செய்கிறார் என்கிற பயத்தோடு தேவனை சேவிக்க வேண்டியது இந்த நாட்களிலே அவசியமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த நாட்களிலே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம ஜெபிக்காமல் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமது அல்லது உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல அவன் இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று மத்தேயு 6:10 இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானது உங்கள் சித்தப்படி பரலோகத்தில் எப்படி தேவனுடைய சித்தம் செய்யப்படுமோ அதே மாதிரி இந்த பூமியிலையும் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தமே நடக்கட்டும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை இந்த உலகத்தில் மிகவும் நிறைவும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்கள் படித்தீங்கன்னா மத்தேயு 18:14 ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை அப்படிங்கிறார். கடவுளுடைய சித்தத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்ன? ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகிறது எதனால் கெட்டு போகிறாங்க? பாவத்து நிமித்தம்தான் மனுஷன் கெட்டு போகிறான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நம்ம படிக்கிறது போல, ஒருவனும் கெட்டு போகிறது கடவுளுக்கு சித்தமில்லை. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறணும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் கடவுளுடைய மேலான நோக்கமாக இருக்கிறது. இதை விட ஒரு பெரிய தெய்வ சித்தம் இந்த உலகத்தில் இருக்குமா என்று எனக்கு தெரியாது.
பல காரியங்கள் நம்ம தெய்வ சித்தத்தை குறித்து பார்த்தோம். ஆனால் ஒரு மனுஷன் கெட்டு போகக்கூடாது, கெட்டு போவது எனக்கு சித்தம் இல்லை, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு ஒரு சித்தமாக இருக்கிறார் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சித்தம், அந்த மாதிரி உயர்வான ஒரு வேறொரு சித்தம் அந்த உலகத்தில் இருக்கான்னு தெரியலை. இந்த பூமியில் இயேசு வந்தது எதற்காக தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுவித்து நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தருவதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில் வந்து தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த பிப்ரவரி மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாவம் செய்து உன்னுடைய ஆத்துமாவை நீ கெடுத்து உன் வாழ்க்கையை நீ வீணாக்கி கொண்டு குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அல்லது கணவனுக்கும் உறவினர்களுக்கும் யாருக்கும் சமுதாயத்துக்கு யாருக்குமே நீ ஒரு ஆகாதவன் போல உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருப்பாய் என்றால் இன்றைக்கி நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வந்து நீ கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் இல்லை, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி உன்னை அழைக்கிறாரு. இன்றைக்கு நீ அவரிடத்தில் வருவாய் என்று சொன்னால் கெட்டுப்போன உன்னுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து கனப்படுத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஒரு அடைக்கலான் குருவி கூட தரையில் விழுந்து வீணாய் விழுந்து போவது பிதாவுக்கு சித்தம் இல்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் ஒரு சின்ன நிகழ்வு கூட ஆண்டவருக்கு இது நடக்கக்கூடாது, தீமையாக நடக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாமே நன்மையாக, எப்படி அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 13:28 30 வரை படித்து பாருங்கள். அங்கே ஒரு தோட்டத்தில் ஒரு மனுஷன் விதை விதைக்கிறான். அவன் விதைக்கும் போது சத்துரு வந்து களையை விதைத்து விட்டு போய்விடுகிறான். களையும் வளருகிறது, அங்கே கோதுமையும் வளர்ந்து வருகிறது. வேலைக்காரன் கேட்குற எஜமானங்கிட்ட, எஜமானனே களை முளைத்திருக்கிறது, பறித்து போடவா என்று கேட்கிறான். அதை அறுத்து போடலாமா அல்லது பிடுங்கி போடலாமா என்று கேட்கிறான். உடனே எஜமானன் சொல்கிறாரு, இல்லை வளரட்டும், களையும் வளரட்டும், கோதுமையும் வளரட்டும், அறுப்பு காலம்னு ஒன்று வருகிறது. அன்றைக்கு அறுப்பு காலத்தில் அறுக்கிறவர்களை பார்த்து முதலாவது களையை பறித்து எறியுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமையை அறுக்கலாம். இப்பொழுது அதை பிடுங்கினால் களையோடு கூட கோதுமையும் சேதப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பிடுங்கி போடுவதை கர்த்தர் தடை செய்கிறதை பார்க்கிறோம். பிடுங்கி போட எனக்கு சித்தமில்லை என்று அந்த களையை நிறுத்தி இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, தீமை செய்கிறவர்கள் உலகத்தில் ரொம்ப பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அவங்க மேலே அழிவு வரல? ஏன் கர்த்தர் அவங்கள தண்டிக்கலை? உங்கள் கண் முன்னாலே அநியாயம் நடக்குது, ஆனால் அவன் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அநியாயம் செய்கிறவன் நல்லா வாழ்ந்து தழைத்திருக்கிறான். நீ நீதியும் உண்மையுமாய் வாழணும்னு நினைக்கிற உனக்கு உன்னை இந்த உலகத்தில் மக்கள் அங்கீகரிக்காதனால, உலகம் அங்கீகரிக்காதனால உனக்குள்ள ஒரு வேதனை இருக்கலாம். கலங்க வேண்டாம். ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் தேவன் களையை தனியாகவும் கோதுமையை தனியாகவும் தேவன் பிரிப்பார். அன்றைக்கு உனக்குரிய பலன் ஆண்டவரிடத்தில் கிடைக்கும். நீ நினைக்கலாம், நான் மரித்த பிறகு எனக்கு பலன் கிடைச்சி என்ன செய்ய? நீ மரித்து போக மாட்ட. உன்னை மறுபடியும் இதே உலகத்தில் 1000 ஆண்டு அரசாட்சியில் நீ பூமியில் செய்த நன்மை நிமித்தம், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தது நிமித்தம் 1000 ஆண்டு அரசாட்சியில் இதே பூமியில் உன்னை ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் வைப்பார். எனவே ஸ்தோத்திரம், களைகள் வளரட்டும் என்று ஆண்டவர் விட்டிருக்கிறார். நம்ம பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்வார். ஸ்தோத்திரம். ரோமர்களின் நிருபம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ஒரு மனுஷன் எப்படி இந்த தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும்? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்போது ஒருவன் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் எது தேவ சித்தம்னு எனக்கு தெரியலையா, என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையா, என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்னதான் தீர்வுன்னு தெரியலைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களால் புரிய முடியலையா? தேவன் அண்டைக்கு போங்க, நெருங்கி வாருங்கள். அவரை உண்மையாய் தேட சேவிக்க
தீர்மானம் பண்ணி பாருங்கள். உங்கள் மனம் புதிதாகி விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் உங்களை அவருடைய சித்தத்தில் நடத்துகிறதை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளும்போது எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்வதே கடவுளுடைய சித்தமாக இருக்கிறதாம். வாழ்க்கையில் என்ன வந்தாலும் கர்த்தர் அறியாமல் எதுவும் நடக்கலை என்று சொல்லி நீங்கள் தேவனை உண்மையாக சேவிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவங்க வாழ்க்கையில் ஏதாவது தீமை நடக்குதுன்னா பயந்து தெய்வத்துக்கு முன்னால் ஓடி வந்துருங்க. தேவனை அறியாமல் இருக்கிறவங்க வாழ்க்கையில் தீமை நடக்கும்போது நீங்கள் தேவனண்டைக்கு ஓடி வந்தால் தப்பித்து கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய பரிபூரண சித்தத்தின்படி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இடம் கொடுப்போம். நம்ம வாழ்க்கை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நல்ல வார்த்தைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய பரிபூரண சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்களுடைய மனதை புதிதாக்கி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து உங்களை உத்தமமாய் சேவிக்க எங்களுக்கு தொடர்ந்து கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். யாரெல்லாம் இப்போ மனம் திரும்புவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க இருதயம் திறக்கப்படட்டும், பாவம் மன்னிக்கப்படட்டும். தேவனை சேவிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதித்திரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.